பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யாக்கோபு 5வது அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும் என்று. ஆமென். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். ஆமென். பிரியமானவர்களே, ஏசப்பா இந்த உலகத்துல இருக்கும்போது தேவனுடைய காரியங்களை குறித்து ஜனங்களுக்கு போதித்ததோடு மட்டுமல்லாமல் அநேக வியாதியில இருந்தவர்களை, பிசாசின் பிடியில் இருந்தவர்களை அவர் சுகமாக்கினார். இவரிடத்தில் எப்படியாவது விடுதலை கிடைத்து விடாது என்று சொல்லி அநேக வியாதியிலே இருந்தவர்களை அவரிடத்திலே கொண்டு வந்தார்கள். ஆமென். அப்படியாக மார்க் 2வது அதிகாரம் 1 12வது வசனங்களை நாம் வாசிக்கும்போது அங்கே ஒரு ஸ்டோரி இருக்கிறது. ஏசப்பா ஒரு வீட்டிலே இருந்து ஜனங்களுக்கு போதித்து கொண்டிருக்கிறார். அந்த இடமே நிரம்பி இருக்கிறது. வீட்டிற்கு முன் வாசல் வழியாக செல்லக்கூட இடமில்லாமல் நிரம்பி வழித்து கொண்டிருக்கிறது. அங்கே ஒரு திமிர்வாதக்காரன் இருக்கிறான் பிரியமானவர்களே. அந்த திமிர்வாதக்காரன் அவனுக்கு நடக்கக்கூட முடியாது. கை கால்களை அசைக்க முடியாது. படுக்கையில் இருக்கிறான். அங்கே அவனுக்கு ஏசப்பாவினிடத்திலே போய் விடுதலை பெற முடியாது. ஆனா அங்க ஒரு 4 மனுஷர்கள் இருக்கிறார்கள் பிரியமானவர்களே. இந்த 4 மனுஷர்களும் அந்த மனுஷனுக்கு உதவி பண்ண வேண்டும் என்கிற உணர்வு முதலாவதாக வந்தது. அடுத்து அந்த கூட்டம் அதிகமாக இருந்ததினால் வாசல் வழியாக போக முடியவில்லை. இந்த தேவனால் கண்டிப்பாக விடுதலை கொடுக்க முடியும் என்கிற அவருடைய விசுவாசத்தை பாருங்கள் பிரியமானவர்களே. இந்த மேல் வீட்டின் கூரையை பிரித்து ஏசப்பாவுடைய பாதத்தில் வைத்தார்கள். ஏசப்பா அந்த 4 பேருடைய விசுவாசத்தை பார்த்து அந்த திமிர்வாதக்காரனை பார்த்து சொன்னார், முதலாவதாக உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று. அடுத்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எழுந்து நட என்று சொன்னார். ஆமென். இன்றைக்கு பிரியமானவர்களே, உங்களுடைய குடும்பத்திலே, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், எங்கேயோ ஒர்க் பிளேஸ்ல யாரோ ஒருத்தங்க கர்த்தரை அறியாமல் ரட்சிக்கப்படாதவர்கள் இருக்கிறார்கள். பாவிகளாக தான் இருக்கிறார்கள். ஆனா அவர்கள் ஏதோ ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை பிரியமானவர்களே. அவர்கள் பாவிகளாகவே இருக்கட்டும். ஆனால் உங்களுடைய ஜெபம், கர்த்தர் மேல இருக்கிற விசுவாசமுடைய உங்களுடைய ஜெபம் அது அவர்களை ரட்சிக்கும். அது ஒரு பிணியாக இருக்கலாம், நோயாக இருக்கலாம், இல்லைன்னா ஃபைனான்சியல் சிச்சுவேஷன், ஜாப் விஷயமாக, பிள்ளைகளுடைய படிப்பு விஷயமாக, ஏதோ ஒரு இதிலே அவர்களுக்கு விடுதலை பெற வேண்டும் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய ஜெபம் அவர்களை ரட்சிக்கும் பிரியமானவர்களே. அவருடைய பாவங்களை கர்த்தர் மன்னித்து ஒரு விடுதலையை கொடுப்பார். அவர்களுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம்.